Exercise 2.6ல fourth sumல என்ன சொல்லியிருக்காங்க, the sum of first n natural numbers of a certain series is given as. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட சம் தான் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 2n² - 3n. therefore the series is an AP அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சீரியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காமன் டினாமினேட்டர் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த சீரீஸ் வந்து AP. ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Sn is equal to 2n கொடுத்துருக்கிறது வந்து த சம் ஆஃப் கொடுத்துருக்க என்னது நமக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் தான். அப்போ Sn தான் கொடுத்துருக்காங்க. Sn is equal to 2n² - 3n. எனக்கு பதில் 1க்கு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், S1 - 1ன்னு கிடைக்கும் இந்த ஃபார்முலாவில். ஓகே, எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா -1ன்னு கிடைக்கும். எண்ணுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா S2வோட வேல்யூ என்ன கிடைக்கும், எண்ணுக்கு பதிலாக 2², இங்கே ஒரு 2. அப்போ 2 × 4 - 3 × 2 6. அப்போ 8 - 1 2 வந்து 6 வந்து 2. நெக்ஸ்ட்டு S3யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். நமக்கு வந்து T1 T2 T3 கொடுக்கல, S1 S2 S3 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ T1 T2 T3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, Sn is equal to ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மோட ஆட் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -1. S2னா என்னது, T1ஐயும் T2வையும் சேர்த்து ஆட் பண்ணுறது தான் S2. நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ T1 + T2 is equal to 2னா T2 எவ்வளவு, இந்த T1க்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா இங்கிட்ட வரும்போது +1 ஆயிரும். அப்போ T2வோட வேல்யூ என்ன, 3. நெக்ஸ்ட்டு 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S3க்கு நமக்கு என்னது, 3 டேர்ம் ஆட் பண்ணால் தான் S3. அப்போ T1 + T2 + T3. S3 என்னது நமக்கு 9. ஓகே, 9. அப்போ T1 + T2 எவ்வளவு, 2. ஆல்ரெடி 2ன்னு தெரியும். அப்போ இது அந்த சைடு கொண்டு வரும்போது T1 + T2 எவ்வளோன்னு தெரியும், 2ன்னு தெரியும். அப்போ இது இந்த சைடு கொண்டு வரும்போது 9 - 2. அப்போ T3 வந்து நமக்கு என்னது, 7. அப்போ T1 - 1 3 7. ஓகே, அப்போ இந்த சீரீஸ் என்ன, -1 3 7. இதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் இந்த சீரீஸ். இப்போ நம்ம D ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, D வந்து காமன் சொல்லிட்டு அந்த சீரீஸ் வந்து ஏபின்னு சொல்லிடலாம். D2 - D1 3 - -1. இப்போ 4. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 7 - 3. D3 - D2 வந்து 7 - 3 is equal to 4. அப்போ D2 - D1ம் T3 - T2ம் 2 காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. therefore the series is an AP.